இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்த்தோம் அப்படின்னா சைபீரியன் ஹஸ்கியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அவங்களோட ஆரிஜின் வந்துட்டு அமெரிக்கா. அவங்க ரொம்பவே ஸ்மார்ட் அண்ட் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 hours ஆவது எக்ஸசைஸ் வந்துட்டு தேவைப்படுது. அதே மாதிரி ஹஸ்கி வந்து ஃப்ரீயா ரோம் பண்ணதான் ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியுதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்போ ஹஸ்கிஸ் வந்து போர்டமா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அன்வான்டட் ஆப்ஜெக்ட்ஸை போய் எடுக்கிறது இல்ல ஃபர்னிச்சர்ஸ் அச்சீவ் பண்றது இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. சோ அவங்க ஹேரி பிரீட் அப்படிங்கறனால ரெகுலரா பிரஷிங் வந்துட்டு ரொம்பவே அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு மத்த பிரீட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஆன டாகி ஆர்டர் வந்து அவங்க மேல இருக்காது. சோ அதனால பாத்திங் பண்ற ஃப்ரீக்வன்சி ரொம்பவே மினிமமா தான் அவங்களுக்கு தேவைப்படும். இன்னொன்னு இவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து உங்களோட வீட்டுக்கு கார்டிங் பர்பஸ்க்காக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்கி வந்து சூஸ் பண்ணாதீங்க. இப்போ அடுத்தது அவங்களுக்கு காமனா என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்ஹெரிட்டடாவே ஐ டிசீஸ் ரொம்ப காமனா வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஜுவனைல் கேட்ராக்ட், அதாவது மோஸ்ட்லி 3rd month ஆஃப் ஏஜ்ல அவங்களோட லென்ஸை சுத்தி ஒரு கிளவுடினஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஜுவனைல் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கார்னியல் டிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட கார்னியால ஒரு சின்ன ஸ்பாட் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபீமேல்ஸ்ல தான் ரொம்ப காமனா இருக்கும். சோ செகண்ட் ஸ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெம்பிகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ். அடுத்தது ஜிங்க் ரெஸ்பான்சிவ் டெர்மட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் ஜிங்க் சப்ளிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா எபிலெப்சி. மோஸ்டா 6 monthsல இருந்து 3 years ஆஃப் ஏஜ் இருக்கிற பெட்ஸுக்கு வரும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஹெரிட்டட் கண்டிஷன் தான். அடுத்தது பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன்னால சம்டைம்ஸ் ஸ்ட்ரோக் அண்ட் பிளைண்ட்னஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது லெரிஞ்சல் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ உங்களோட பெட் வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோடனே ரொம்ப ஹெவியா ரொம்ப நாய்ஸியா பிரீத் பண்றாங்க அப்படின்னா நீங்க லெரிஞ்சல் பேரலைசிஸ் இருக்கா அப்படிங்கறத ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா யாரெல்லாம் ஹஸ்கி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கம்பெனியன் வேணும் அப்படின்றப்போ நீங்க சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்க வீட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றப்போ சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னால என்னோட பெட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க தாராளமா ஹஸ்கியை வந்து பெட்டா சூஸ் பண்ணி வளர்க்கலாம்.